இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்எஸ் வேர்டை பயன்படுத்தி நோட்புக் பேப்பரை வந்து எப்படி தயாரிக்கிறத பற்றி தான். அந்த நோட்புக் பேப்பர் எப்படின்னா வந்து சிங்கிள் லைன் உள்ள நோட்புக் பேப்பர் தான். இதை வந்து நம்ம வந்து டிமின் பேப்பர் கோடு ஓட்ட டிமின் கூட சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி நம்ம வந்து தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்திக்கிறங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் செய்யக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு 2007 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் 2007 தான் பயன்படுத்துகிறேன். பேஜ் லேஅவுட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கிறங்க. இதில் சைஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். மோர் பேப்பர் சைஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். மார்ஜின்ஸ் டேப்பை கிளிக் பண்ணுங்கள். அதில் டாப் மார்ஜின் அதை வந்து 0க்கு செட் பண்ணுங்கள். பாட்டம் மார்ஜின் 0க்கு செட் பண்ணுங்கள். அடுத்து லெஃப்ட் 0, ரைட் மார்ஜின் 0 எல்லாம் 0 கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் என்ட்ரு அடிக்கணும். அதுக்காக சாம்பிளுக்கு ஒரு சில லெட்டர்ஸை வந்து டைப் பண்ணி பாருங்கள். டைப் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துக்கிறோங்க. என்ட்ரு கொடுத்துட்டு இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1க்கு நேராக வரைக்கும் கொண்டுக்குவாங்க கர்சரை. அதுக்கு என்ட்ரு பட்டனை அழுத்துங்க. அழுத்தி கொண்டுக்குவாங்க. இது எதுக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கடைசியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. கொடுத்தாச்சு. இன்சர்ட் மெனு பட்டனை கிளிக் செய்யுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் டேபிளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 1x1 டேபிளை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணியாச்சு. இதை அழிச்சிடலாம், தேவையில்லை. இந்த இடத்துல பாருங்கள் 4 arrow கொண்ட ஒரு ஐக்கான் வந்து வருது, அப்பியர் ஆகுது. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த முழு டேபிளுமே வந்து செலக்ட் ஆகிக்கின்றோம். இதில் லே அவுட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஹைட் 0.25 இருக்கு பார்த்தீங்களா, இது எதுக்கு அப்படின்னா இந்த டேபிளோடைய போட்டுக்கும் இந்த டேபிள் போட்டுக்கும் உள்ள உயரத்தை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான். இதில் வந்து நான் வந்து 37 கொடுத்துக்கிறேன். 0.37 38 கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்ட்ரு அழுத்துங்க. இப்போ புரிஞ்சிருக்கான். இந்த கோட்டுக்கும் உள்ள உயரத்தை தான் வந்து 0.36 கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல வந்து இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு கோடாக வந்து நம்ம வந்து தயாரிக்கணும். அப்படி தயாரிக்கிறதுக்கு இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு டேப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஒவ்வொரு கோடாக இன்சர்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவையான வரைக்கும் செட் பண்ணுங்கள். எனக்கு தேவையான வரைக்கும் வந்துடுச்சு. எனக்கு இது போதுமானது. இந்த இடத்துல அகைன் நான் கர்சரை வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் இடைவெளி தேவைப்படுது. இங்கே வந்துடுச்சு. ஓகே, இப்போ இது எனக்கு இங்கே வேண்டியதில்லை, இது போதுமானது. நான் இப்போ இந்த ரோவை அழிச்சுக்கிறேன். அதுக்கு இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் ரோஸ் என்று கொடுத்தீங்களா. இப்போ இந்த கோடு எனக்கு வேண்டாம், அதனால் நான் டெலீட் ரோஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அழிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம செட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல 2 சிகப்பு கலர் கோடு செட் பண்ண போகிறோம். டிம்மியில் வந்து நம்ம எக்ஸாம் எழுதப்போ தலைப்பு கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த டபுள் கோடு வந்து அதை கொடுக்க போகிறோம். அதுக்கு இன்சர்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சேவ்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லைன்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து
லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. எனக்கு இங்கே வேணும், இந்த இடத்துல இருந்தால் போதுமானது. நான் இப்போ இங்கே பக்கத்தில் கொண்டு போனேன். இப்போ மவுஸால் லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு இழுங்க, அப்படியே ட்ராக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல கோடு வந்து தெளிவாக விழுகலை, அதே போல் இந்த இடத்துல கோடு வந்து தெளிவாக விழுகலை, விழுகலை. இப்போ இதை வந்து நம்ம சரி செய்யணும். அப்படி சரி செய்யறதுக்கு கர்சரை பக்கத்தில் கொண்டுக்கு போகிறேன். கொண்டுக்கு போனோடனே 4 ஏரோ உள்ள கர்சர் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ லேசாக மேலாக்க ட்ராக் பண்ணுறேன். இதை வந்து ட்ராக் இப்போ இந்த கோட்டுக்கு வந்து கலர் கொடுக்க போகிறோம். நான் வந்து சிகப்பு கலரை வந்து தேர்வு பண்ணிக்கிறேன். சாரி, இதில் இந்த டவுன் ஏரோ பார்த்தீங்களா குட்டியாக, இந்த டவுன் ஏரோவை கிளிக் செஞ்சுட்டு ரெட் கலரை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு திரும்பவும் இந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இது எதுக்குன்னா, அந்த கோட்டோட தடிமனை வந்து நம்ம வந்து மாற்றி வைக்க போகிறோம். நான் வந்து 1/2 பாயிண்ட் வந்து வச்சுக்கிறேன். திரும்பவும் எனக்கு இன்னொரு கோடு ஒன்று தேவைப்படுது. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த சிவப்பு கலர் கோடு மேலே கர்சரை கொண்டு போனோடனே 4 ஏரோ உள்ள கர்சர் வருது. இந்த இடத்துல என்ன பண்ணிங்கன்னா, உங்கள் கீபோர்ட்லேருந்து கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய மவுஸுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், சின்னதாக குட்டியாக ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ மவுஸில் லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ண ஆக்கில் மேலேயோ இல்லை கீழேயோ நீங்கள் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா, ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக இன்னொரு கோடு ஒன்று வரும். இப்போ இதை வந்து முன்பின் நகர்த்திக்கலாம். நீங்கள் வந்து கொண்டு போவோம். போதுமானது, இந்த கோடு அளவு வந்து போதுமானது. கீழேயே வச்சுக்கிறேன். மேலே வந்து எனக்கு இடம் தேவைப்படுது. இதே போல் திரும்ப என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, லெஃப்ட் டு ரைட் வந்து செட் பண்ணியாச்சு. டாப் டு பாட்டம், மேலேருந்து கீழாக நமக்கு இதே சிவப்பு கலர் கோடு 2 கோடு வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஷேப்ஸ் லைன் இங்கேருந்து கிளிக் பண்ணி கொண்டு போங்க. லெஃப்ட் மவுஸ் பட்டன்னால லெஃப்ட் பட்டன் ட்ராதிங்க. இந்த பச்சை கலர் டாட் இருக்குது, அந்த பச்சை கலர் டாட்டில் மவுஸை கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் பட்டன் வந்துடும். மவுஸில் ப்ளஸில் வரும். கொடுத்துட்டு கண்டினியூஸாக கீழே கொண்டுவாங்க. போதும், இந்த அளவுக்கு போதும் தோணுது. நான் இந்த கோட்டுக்கு வந்து நான் கலர் கொடுக்குறேன். ஆச்சு. ஓகே, இதே கூட திரும்ப வந்து நான் காப்பி பண்ணணும். அதுக்கு மவுஸை வந்து பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா 4 ஏரோ உள்ள ஒரு மவுஸ் வரும். கீபோர்ட்லேருந்து கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மவுஸுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ப்ளஸ் ஐக்கான் வரும். இப்போ மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணுங்கள் பக்கத்துலேயே.
இடத்துல ஒரு பாக்ஸ் ஒன்று வைக்க போகிறோம், குட்டியாக ஒரு பாக்ஸு. அது எதுக்கு நான் வந்து பேஜ் நம்பர் டேட்டுக்காக நான் அந்த பாக்ஸை வந்து ரவுண்டட் ரெக்டாங்கிள் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ரைட் கிளிக், ஆட் டெக்ஸ்ட். ஒரு என்ட்ரை கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பேஜ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை செலக்ட் ஆல் கொடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஹோம் பட்டனுக்கு வந்துடுங்க. வந்துட்டு ஃபாண்ட் கலரை வந்து மாற்றிடுங்க, ஃபோல்டரில் வச்சுக்கோங்க, அதான் நல்லது. இந்த பாக்ஸை நான் வந்து சுருக்கிக்கிறேன். பாக்ஸை சுருக்கியாச்சு. இதை வந்து இந்த இடத்துல கதை ஒன்று வேணால் பாக்ஸை வந்து நீங்கள் கீழே இறக்கலாம், போதுமானது. ஒரு முழுமையான சிங்கிள் கோடு உள்ளது வந்து அது ஒரு வரி போட்டால் கோடு நோட்டு வந்து பேப்பர் நோட்டு வந்து தயார் பண்ணியாச்சு. இவ்வளவுதான். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், பட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேங்க. இதே போல் ஏபிசிடி எழுதுறதுக்கு 4 வரி உள்ள நோட்டு புத்தகம் தயாரிக்கிறது எப்படி, அதே போல் தமிழ் எழுத்து எழுதி பழகிறதுக்கு 2 வரி கோடு நோட்டு வந்து எப்படி தயாரிக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.